Hi friends, welcome to Tanga Kanitham. இப்போ இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி ஏப்ரல் மே 2023 ஸ்டாட்டிஸ்டிக்கல் அண்ட் நியூமரிக்கல் மெத்தட்ஸ் பேப்பர்லேருந்து எடுத்தது ஓகேங்களா. அண்ட் இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு 16 மார்க் கொஸ்டின். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் ஆஃப் எக்ஸ்பீரிமெண்ட்ஸ் இருக்குல்ல, அந்த டாபிக்கு கீழே தான் இந்த ப்ராப்ளம் வந்து வருது. இந்த டிசைன் ஆஃப் எக்ஸ்பீரிமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 டிசைன்ஸ் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா 1 வே கிளாசிஃபிகேஷன், 2 வே கிளாசிஃபிகேஷன், லாட்டின் ஸ்கொயர் டிசைன், அதுக்கப்புறம் 2 ஸ்கொயர் ஃபேக்டோரியல் டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 டிசைன்ஸ் இருக்கு. ஸோ இந்த 4 டிசைன்ஸை மட்டும் நீங்கள் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக ஒரு 16 மார்க் இந்த டாப்பிக்லேருந்து நீங்கள் எடுத்துடலாம் ஓகேங்களா. ஸோ அதனால் கண்டிப்பாக எப்பவுமே வந்துடும் இந்த டாபிக் கீழே ஒரு 16 மார்க் கம்பல்சரி நமக்கு வந்துடும். ஸோ அப்போ நீங்கள் ஈஸியாக 16 மார்க் எடுத்துடலாம் ஓகேவா. சரி, இப்போ ஒரு கொஸ்டின் பேப்பர்ல ஒரு ப்ராப்ளம் கொடுத்துட்டாங்க. இது எந்த டைப்ல வருது? 1 வே கிளாசிஃபிகேஷனா, இல்ல 2 வே கிளாசிஃபிகேஷனா, இல்ல லாட்டின் ஸ்கொயரா, இல்ல 2 ஸ்கொயர் ஃபேக்டோரியலா? இதை எப்படி ஐடென்டிஃபை பண்றது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் ஓகேவா. ஸோ ஆல்ரெடி இதை பத்தி நான் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் இங்க மேல ஐ பட்டன் தெரியுது பாருங்க, இங்கேயும் நான் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகே. ஏன்னா அதை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா வந்துடும். அப்போ அந்த ப்ராப்ளம் வந்து எந்த டைப்ல வருது அப்படின்றத நீங்க ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம் ஓகேவா. சரி, இப்போ நம்மளோட இந்த கொஸ்டினை வந்து பார்க்கலாம். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு. an experiment was designed, அதாவது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க to study the performance of 4 different detergents ஓகே. அதாவது ஒரு 4 different detergents இருக்கு. டிடர்ஜென்ட் என்ன தெரியும்ல உங்களுக்கு, அந்த சோப்பு தூள் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்ல சோப்பு கட்டியா கூட இருக்கலாம். டிடர்ஜென்ட் பார்னா சோப்பு கட்டி, டிடர்ஜென்ட்ஸ்ன்றனால அது சோப்பு கட்டியா இருக்கலாம், இல்ல சோப்பு தூளாவும் இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு 4 டிஃப்ரெண்ட் டிடர்ஜென்ட் அதனோட பர்ஃபார்மன்ஸை வச்சு தான் என்ன பண்றாங்கன்னா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க ஓகேவா. ஃபார் கிளீனிங் ஃபியூயல் இன்ஜெக்டர்ஸ். இது எதுக்கு, எந்த பர்பஸ்க்காக இந்த டிடர்ஜென்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஃபியூயல் இன்ஜெக்டர்ஸ் இருக்குல்ல, அதை கிளீன் பண்ற பர்பஸ்க்காக யூஸ் பண்ணி அதை வச்சு தான் வந்து ஸ்டடி பண்ணி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்று டிசைன் பண்ணியிருக்காங்க ஓகேவா. அதுக்கப்புறம் the following cleaners readings were obtained with specially designed equipments for 12 tasks of gas distributed over 3 different models of engines ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒரு 3 டிஃப்ரெண்ட் என்ஜின்ஸ் இருக்கு. ஸோ அதில் இந்த 4 டிடர்ஜென்ட்டை வச்சு அப்போ மொத்தம் எத்தனை டாஸ்க் இருக்கும்? என்ஜின் வந்து 3, டிடர்ஜென்ட் வந்து 4 டைப்ஸ் ஓகேவா. அப்போ டோட்டல் எவ்வளோ டாஸ்க் இருக்கும்? 3 × 4 போட்டிங்கன்னா 12 டாஸ்க் வருமா. ஸோ அதாங்க பண்ணியிருக்காங்க. டோட்டலாக இந்த மாதிரி 12 டாஸ்க் வந்து பண்ணியிருக்காங்க. பண்ணிட்டு இங்கே பாருங்க, இதுக்கு கீழே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க ஓகேவா. இதான் வந்து டேட்டா. என்ஜின் 1, என்ஜின் 2, என்ஜின் 3 கொடுத்துருக்காங்களா. ஸோ அப்போ இதான் வந்து 3 டிஃப்ரெண்ட் என்ஜின்ஸ். அதுக்கப்புறம் இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா டிடர்ஜென்ட் ஏ, டிடர்ஜென்ட் பி, டிடர்ஜென்ட் சி, டிடர்ஜென்ட் டி. இதான் வந்து 4 டிஃப்ரெண்ட் டிடர்ஜென்ட்ஸ் ஓகேவா. இப்போ என்ஜின் 1ல இந்த டிடர்ஜென்ட் ஏவை போட்டு டெஸ்ட் பண்ணும்போது கிடைச்ச ரிசல்ட் தான் என்னன்னா 45. அதே என்ஜின் 1ல டிடர்ஜென்ட் பியை போட்டு டெஸ்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதுல கிடைச்ச ரிசல்ட் தான் என்னது 47. அதே மாதிரி நெக்ஸ்ட் டிடர்ஜென்ட் சி போடும்போது 48, டிடர்ஜென்ட் டி போடும்போது 42 என்ஜின் 1ல. புரியுதுங்களா. அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன பண்றாங்க, என்ஜின் 2 எடுத்துக்கிறாங்க. அந்த என்ஜின் 2ல டிடர்ஜென்ட் ஏ போடும்போது கிடைச்ச ரிசல்ட் 43, அதே மாதிரி பி போடும்போது 46, சி போடும்போது 50, டி போடும்போது 37. இதே மாதிரி என்ஜின் 3லயும் போட்டு அதுக்கு வந்து வேல்யூஸையும் வந்து எடுத்து எழுதியிருக்காங்க ஓகேவா. அப்புறம் இங்க சைட்ல கொடுத்துருக்காங்க பாருங்க டோட்டல். இது என்ன அப்படின்னா இந்த ரோ வைஸ் என்ன வருது, இங்க 45, 43, 51 வருதா, இது ஆட் பண்ணி கிடைச்ச வேல்யூ தான் இங்க எழுதியிருக்காங்க டோட்டலா 139 ஓகேவா. அதே மாதிரி நெக்ஸ்ட் இந்த ரோ ஆட் பண்ணீங்கன்னா 145, இந்த ரோ ஆட் பண்ணீங்கன்னா 153. புரியுதா. ஸோ இதான் வந்து இந்த டோட்டல். அடுத்தது கீழே இருக்க பாருங்க டோட்டல். இது என்னன்னா காலம் வைஸ் கொடுத்துருந்தாங்கல்ல டேட்டாஸ், அதை ஆட் பண்ணி கிடைச்ச டோட்டல் வேல்யூ. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாத்தீங்கன்னா 45, 47, 48, 42 இருக்கு இல்லையா. ஸோ இதை ஆட் பண்ணீங்கன்னா கிடைச்ச டோட்டல் தான் என்னதுன்னா 182. அதே மாதிரி இங்க வந்து 176, இதை ஆட் பண்ணும்போது 207 ஓகேவா. ஸோ இந்த டேட்டாஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து அவங்களே கொடுத்தது தான். அடுத்து வேற என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். பர்ஃபார்ம் த அனோவா ஓகேவா. அனோவா அதாவது அனோவா டேபிள் நம்ம ஃப்ரேம் பண்ணணும் இதுக்கு. அண்ட் டெஸ்ட் அட் 0.01 லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் ஓகேவா. அதுக்கப்புறம் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்க சொல்லியிருக்காங்க. லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் வந்து 0.01 எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 0.01 இந்த 0.01 இருக்குல்ல, இந்த பாயிண்ட் எடுக்கிறதுக்காக நான் என்ன பண்ண போறேன்னா இங்க வந்து 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கு இல்லையா. ஸோ இந்த பாயிண்ட் எடுக்கிறதுக்காக மல்டிப்ளை டிவைட் பை 100 போடுறேன். போடும்போது என்ன ஆகும், 1 இதுக்கப்புறம் 2 0 வரும், டிவைட் பை 100
அப்புறம் நியூமரேட்டரில் பார்த்தீங்கன்னா இங்கே 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கிறதுனால இங்கே 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த 0 0 கேன்சல் ஆயிருமா, ஏன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் தானே 0 இருக்குது. அப்போ நம்ம நெக்லெக்ட் பண்ணிடலாம். அப்போ 1/100 அப்படின்னு கிடைக்கும். இந்த 1/100 அப்படின்னா அது வந்து 1%. ஓகேவா, புரியுதுங்களா? அப்போ 1/100னா அது 1%. அப்போ 0.01 அப்படிங்கிறது 1%. ஓகே, ஸோ 1% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ். ஓகேவா, அப்போ லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? 1%. ஸோ இதை வச்சுக்கிட்டு தான் நாம் டெஸ்ட் பண்ண போகிறோம். இந்த 1% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸை வச்சுக்கிட்டு நம்ம வந்து எஃப் டேபிளில் வந்து என்ன வேல்யூ வருது அப்படின்னு பார்த்து எடுத்து வைப்போம். அதான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா டேபிள் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அனோவா டேபிள் யூஸ் பண்ணி ஒரு டேபிள் ஒன்று ஃப்ரேம் பண்ணுவோமா, அதில் ஒரு வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணுவோமா, அதுதான் வந்து கால்குலேட்டட் வேல்யூ. ஃபைனலாக இது ரெண்டுத்தையும் வச்சு நம்ம செக் பண்ணிவிட்டு என்ன ரிசல்ட் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. Perform the ANOVA and test at 1% level of significance whether there are differences in the detergents or in a engines. ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஸோ இதெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணி சொல்லுங்கள். அதாவது இந்த டிடர்ஜென்ட்ஸ் இருக்குல்ல, ஸோ அதாவது வேறு வேறு டிடர்ஜென்ட்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாலும் இந்த 4 டிடர்ஜென்ட்டுக்கு நடுவில் எந்த ஒரு சிக்னிஃபிகண்ட் டிஃப்ரென்ஸும் இருக்குமா இல்லைனா இல்லையா? ஓகேவா, அதே மாதிரி இந்த என்ஜின்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கல்ல, engine 1, engine 2, engine 3. ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணி பார்க்கும்பொழுது, அந்த டெஸ்ட் பண்ணி பார்க்கும்பொழுது இந்த என்ஜின்ஸ் நடுவில் கூட ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா இல்லையா, ஓகேவா, சிக்னிஃபிகண்ட் டிஃப்ரென்ஸ் ஏதாவது இருக்கா இல்லையா, ஸோ இதான் வந்து டெஸ்ட் பண்ணி நமக்கு ரிப்போர்ட்டாக வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா, சரி, இப்போது இதில் நம்ம என்ன டெஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிறதுல நம்ம கிளியர் ஆகிட்டோம் இல்லையா? ஓகே, அப்போது நெக்ஸ்ட் நம்ம இதை எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நல் ஹைபோதசிஸை வச்சு ஸ்டார்ட் பண்ணணும். நல் ஹைபோதசிஸ்னா என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கிற ஒரு அசம்ஷன். இந்த நல் ஹைபோதசிஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா எப்பவுமே வந்து பாசிட்டிவாகவே எடுத்துப்பாங்க. அதாவது எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இல்லை, எல்லாமே நல்லா இருக்குது, எல்லாமே கரெக்டாக தான் போகுது, அந்த மாதிரி எடுத்துப்பாங்க. ஓகேவா, அப்போ H0ங்கிறது எப்படி இருக்கும் ஜென்ரலாக அப்படின்னா, இதை நீங்கள் எல்லா ப்ராப்ளத்துக்குமே எழுதலாம். there is no significant difference between the treatments அப்படி எழுதணும். புரியுதுங்களா? there is no significance difference between the treatments. இது காமனா எல்லா ப்ராப்ளத்துக்கும் எழுதிடலாம். பட் இன்னும் கொஞ்சம் நல்லா மாடிஃபை பண்ணி பெட்டராக எழுதணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத திரும்ப ஒரு வாட்டி நல்லா படிச்சு பாருங்க. there are differences in the detergents or in the engines. ஓகேவா, அப்போ இது எப்படி எழுதலாம்? there is no significant difference between the detergents and between the engines அப்படி எழுதலாம். புரியுதுங்களா? இன்னும் கொஞ்சம் பெட்டராக எழுதணும் அப்படின்னா there is no significant difference between the engines and between the detergents. ஸோ இதான் வந்து நல் ஹைபோதசிஸ். ஓகே, இதுக்கு ஆல்டர்னேட்டாக ஒன்று எழுத போகிறோம். அதுதான் என்னென்னா ஆல்டர்னேட் ஹைபோதசிஸ். இதுலேயே உங்களுக்கு மீனிங் இருக்கும். இதில் வந்து என்ன சொல்லியிருக்கோம்னா தேர் இஸ் நோ சிக்னிஃபிகண்ட் டிஃப்ரென்ஸ், அதாவது இதில் வந்து சிக்னிஃபிகண்ட் டிஃப்ரென்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னு எடுத்துருக்குறோம் நல் ஹைபோதசிஸில். அப்போ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக எப்படி எடுக்கணும்? there is a significant difference அப்படி எழுதணும். புரியுதுங்களா? அப்போ there is a significant difference between the treatments. இது வந்து ஜென்ரலாக எல்லா ப்ராப்ளத்துக்கு எழுதுறது. பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக எழுதணும், நல்லா பெட்டராக எழுதணும் அப்படின்னா இந்த மாதிரி எழுதலாம். there is significant difference between the engines and between the detergents. இது வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா எழுதுறோம். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் நம்மளோட நல் ஹைபோதசிஸையும் ஆல்டர்னேட்டிவ் ஹைபோதசிஸும் ஃபர்ஸ்ட் நாம ஃப்ரேம் பண்ணி அழகாக எழுதி வச்சுக்கணும். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம எழுதி வச்சாச்சு. அடுத்து வேற என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் கொடுத்துருக்காங்களே, அதை எடுத்து எழுதிக்கலாம். லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் equal to 0.01, that is equal to 1%. ஓகே, அதையும் எடுத்து எழுதியாச்சு. அதுக்கப்புறம் இந்த டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை வச்சு இதுக்கு நாம அனோவா டேபிள் வந்து ஃப்ரேம் பண்ணணும். சரி, இப்போ இந்த ப்ராப்ளம்
எந்த டிசைன் கீழே வரும் பார்த்தோன்னே உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியுதா? ஏற்கனவே அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இப்போ பார்த்தோன்னே சொல்லிடுவீங்க. பட் இருந்தால் நான் திரும்ப ஒரு வாட்டி சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காலம் வைஸ் என்ஜின் 1, என்ஜின் 2, என்ஜின் 3 அப்படின்னு சொல்லிட்டு 3 டிவிஷன்ஸ் இருக்குது. கரெக்டாக? இது வந்து 3 டிவிஷன்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்ஜின் 1, என்ஜின் 2, என்ஜின் 3. அப்போ காலம் வைஸ் நமக்கு டிவிஷன் வந்துருச்சு, ஷோ பண்ணி காமிச்சிருக்காங்க. அடுத்தது ரோ வைஸ்லையும் பார்த்தீங்கன்னா டிடர்ஜென்ட் ஏ, டிடர்ஜென்ட் பி, டிடர்ஜென்ட் சி அண்ட் டிடர்ஜென்ட் டின்னு சொல்லிட்டு, ஸோ இதில் நமக்கு ரோ வைஸ்லையும் நமக்கு டிவிஷன்ஸ் இருக்கு, அதையும் நம்ம மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ இந்த மாதிரி ரோ வைஸ் அண்ட் காலம் வைஸ் ரெண்டுத்துலயுமே வந்து டிவிஷன்ஸ் கொடுத்துட்டு மென்ஷன் பண்ணி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, அதுக்கு கரெஸ்பாண்டிங் டேட்டாஸும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, அதாவது இந்த ரெண்டுமே ரோ வைஸ் அண்ட் காலம் வைஸ் டிவிஷன்ஸ் ரெண்டுமே ஒரே ப்ராப்ளத்துல வந்துச்சு அப்படின்னா அந்த ப்ராப்ளம் 2-வே கிளாசிபிகேஷன்ல வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அப்ப இந்த ப்ராப்ளம் 2-வே கிளாசிபிகேஷன்ல தான் நாம கண்டினியூ பண்ணணும். ஓகே, அப்போ இதுக்கு நாம 2-வே கிளாசிபிகேஷன் அனோவா டேபிள் தான் வந்து போடணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து 2-வே கிளாசிபிகேஷன் அனோவா டேபிள். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காலம் சோர்ஸ் ஆஃப் வேரியேஷன் அப்படின்னு இருக்கும். செகண்ட் காலம் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ், ஷார்ட் ஃபார்ம்ல எஸ்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம், அடுத்த காலத்தில் மீன் ஸ்கொயர், ஷார்ட் ஃபார்ம்ல எம்எஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அடுத்த காலம் பார்த்தீங்கன்னா வேரியன்ஸ் ரேஷியோ கேபிட்டல் எஃப். ஓகே, நெக்ஸ்ட் ரோ வைஸ் பார்க்கும்பொழுது இங்க பிட்வீன் காலம்ஸ் இருக்கும், அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பிட்வீன் ரோஸ், நெக்ஸ்ட் ரெசிடியூவல், இதை எரர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிட்வீன் காலம்ஸ்ல சம் ஆஃப் ஸ்கொயர் வேல்யூ என்ன வரும்னா எஸ்எஸ்சி அப்படின்னு வரும். ஓகே, இதோட டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வந்து C-1. இல்ல சி அப்படிங்கிறது என்னன்னா இந்த கொடுத்துருந்தாங்கல்ல டேட்டா, அதுல டோட்டலா எத்தனை காலம்ஸ் வருதோ அதுதான் வந்து சி. ஓகேவா? அதாவது நம்பர் ஆஃப் காலம்ஸ் இந்த கிவன் டேட்டா இஸ் சி. அடுத்தது எம்எஸ்சி. எம்எஸ்சிங்கிறது என்னன்னா இந்த எஸ்எஸ்சி வேல்யூ டிவைட் பை C-1. இப்போ உங்களுக்கு டவுட் வரும், எஸ்எஸ்சி எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டா? இந்த ப்ராப்ளம் கண்டினியூ பண்ணும்போது அந்த டவுட் உங்களுக்கு கிளியர் ஆயிடும். நெக்ஸ்ட் பிட்வீன் ரோஸ். பிட்வீன் ரோஸ்ல எஸ்எஸ்ஆர்னு வரும், டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வந்து R-1. இதுல ஆறுங்கிறது என்ன அப்படின்னா ரோஸ் இருந்தது இல்லையா, அது கொடுத்துருந்தாங்களா ஒரு டேட்டா, அதுல நம்பர் ஆஃப் ரோஸ், அது மொத்தம் எத்தனை ரோ இருக்கோ அதுதான் வந்து ஆர். ஓகே, அடுத்தது எம்எஸ்ஆர் இஸ் ஈக்குவல் டு இந்த எஸ்எஸ்ஆர் வேல்யூ டிவைட் பை R-1. இந்த எஸ்எஸ்ஆர் என்ன அப்படிங்கறத நான் அந்த ப்ராப்ளம் கண்டினியூ பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு கிளியராகவே சொல்றேன். அடுத்தது ரெசிடியூல் எஸ்எஸ்சி. எஸ்எஸ்சிக்கு டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் பார்த்தீங்கன்னா C-1 இன்டூ R-1. அடுத்தது எம்எஸ்சி. எம்எஸ்சியோட ஃபார்முலா இந்த எஸ்எஸ்சி டிவைட் பை C-1 இன்டூ R-1. இந்த மூணுத்துலயுமே பாருங்களேன், அதாவது எம்எஸ்சி என்னன்னு சொல்லியிருக்கோம் எஸ்எஸ்சி டிவைட் பை C-1, எம்எஸ்ஆர் என்னது எஸ்எஸ்ஆர் டிவைட் பை R-1, எம்எஸ்சிங்கிறது என்னது எஸ்எஸ்சி டிவைட் பை இந்த வேல்யூ C-1 இன்டூ R-1. ஓகே, ஸோ இதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கு அப்புறமா நாம எஃப்சி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? எஃப்சிங்கிறது என்னன்னா இந்த எம்எஸ்சி டிவைட் பை எம்எஸ்இ. அதே மாதிரி நெக்ஸ்ட் எஃப்ஆர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எஃப்ஆர் எப்படி கிடைக்கும்னா இந்த எம்எஸ்ஆர் டிவைட் பை எம்எஸ்சி. அப்ப இந்த ரெண்டு வேல்யூ நமக்கு கிடைச்சிருச்சு. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் இங்க கொடுத்துருக்கோம் பாருங்க, முக்கியமான நோட்டு. எஃப்சி அண்ட் எஃப்ஆர் ஷுட் பி கால்குலேட்டட் இன் சச் a way that எஃப்சி greater than 1 and எஃப்ஆர் greater than 1 as in the case of one-way classification. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டுத்தோட வேல்யூ வந்து greater than 1 இருக்கணும். ஓகே, அப்போ இதோட மீனிங் என்னன்னா இந்த நீங்க எஃப்சி வந்து ஃபைண்ட் அவுட் பண்றீங்கல்ல, அதாவது எஃப்சினா என்னது எம்எஸ்சி டிவைட் பை எம்எஸ்சி. இந்த எம்எஸ்சி அண்ட் எம்எஸ்சி வந்து நீங்க பார்க்கணும், இதோட வேல்யூஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நீங்க பாத்துக்கணும். பார்த்துக்கிட்டு இதுல எந்த வேல்யூ வந்து கிரேட்டர் வேல்யூவா இருக்கோ, ஓகேவா? சப்போஸ் எம்எஸ்சி கிரேட்டரா இருந்துச்சுன்னா எஃப்சி ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது எம்எஸ்சி டிவைட் பை எம்எஸ்சின்னு போடணும். இல்ல இப்ப எம்எஸ்சி வேல்யூ தான் வந்து கிரேட்டர் வேல்யூவா இருக்கு கம்பேர்ட் வித் எம்எஸ்சி அப்படின்னா அப்ப நியூமரேட்டர்ல எம்எஸ்சி வரணும், டினாமினேட்டர்ல எம்எஸ்சி வரணும். புரிஞ்சுதா? ஸோ அந்த மாதிரி போடணும். அதே தான் நெக்ஸ்ட் எஃப்ஆருக்கும் அதே தான். எம்எஸ்ஆர் அண்ட் எம்எஸ்சி ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்குறோம். இதுல எது கிரேட்டர் வேல்யூ அது நியூமரேட்டர்ல வரணும், எது ஸ்மாலர் வேல்யூவோ அது டினாமினேட்டர்ல வரணும். ஓகேவா? ஸோ இப்படிதான் எஃப்சி அண்ட் எஃப்ஆரோட வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, அடுத்தது சரி இதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்கன்னா இந்த எஃப்சி எஃப்ஆர் இருக்குல்ல, இது வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா, இது நம்ம கால்குலேட் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணது தானே, அதனால இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா கால்குலேட்டட் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்தது டேபிள் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். எஃப் டேபிள் யூஸ் பண்ணி டேபிள் வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். அது எப்படிங்கறத நான் உங்களுக்கு ப்ராப்ளம்
இந்த ப்ராப்ளம் போடும்போது நான் உங்களுக்கு கிளியராக சொல்லிடுறேன். ஓகேவா? அந்த டேபிள் வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறமா ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும். இல்லை கால்குலேட்டர் வேல்யூ அதிகமாக இருக்கா இல்லை டேபிள் வேல்யூ அதிகமாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கணும். செக் பண்ணி பார்க்கும்போது டேபிள் வேல்யூ தான் அதிகமாக இருக்கு கால்குலேட்டர் வேல்யூ விட அப்படின்னா நம்ம H0 அக்செப்ட் பண்ணணும். இல்லை இது மாறி வந்துருச்சு, அதாவது கால்குலேட்டர் வேல்யூ அதிகமாக வந்துருச்சு டேபிள் வேல்யூ சின்னதாக வந்துருச்சு அப்படின்னா அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா H0 ரிஜெக்ட் பண்ணிட்டு H1 தான் அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம பண்ண போகிறோம் இந்த ப்ராப்ளத்தில். இது இப்போ தான் நான் ஒரு அவுட்லுக் ஒன்று கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. இதுக்கப்புறம் இதை நம்ம இன்னும் டீட்டெயிலாக போகலாம். ஓகே, இப்போ இந்த சொல்யூஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் பாருங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி H0 எழுதியிருக்கிறோம். H0 என்ன எழுதியிருக்கோம்னா there is no significant difference between the engines and between the detergents அப்படின்னு எழுதியிருக்கிறோம். அடுத்தது H1 எழுதியாச்சு. H1ங்கிறது அது அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டாக எழுதியிருக்கோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த டேட்டாஸ் இருக்குல்ல, இந்த டேட்டாஸ் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் எல்லாமே கொஞ்சம் பெரிய பெரிய நம்பராக இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம ஒர்க் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் இதெல்லாம் வந்து ஷார்ட் ஃபார்ம் பண்ணி இதை கொஞ்சம் சின்ன சின்ன நம்பர்ஸாக மாற்றிட்டோம்னா இந்த ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணுறது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இது மட்டும் இல்லை, எப்போவுமே இந்த மாதிரி பெரிய பெரிய நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னா அதை வந்து நீங்கள் என்னவா மாற்றிக்கணும்னா கோடட் வேல்யூ, சின்ன சின்ன கோடட் வேல்யூ இருக்க மாதிரி மாற்றிக்கணும். அதை எப்படி மாற்றுறது அப்படின்னா இப்போ இந்த நம்பர்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. 45, 43, 51, 47, 46, 52 இந்த மாதிரிலாம் இருக்கா? இதில் இந்த மினிமம் வேல்யூ என்ன இருக்குன்னு பாருங்க. மினிமம் வேல்யூ பார்த்தீங்கன்னா 37 இருக்கு. கரெக்டா? இதை வந்து பார்க்காதீங்க, இது ரெண்டுத்தையும் விட்டுடுங்க. இந்த டோட்டல் இந்த டோட்டல் ரெண்டுத்தையும் விட்டுடுங்க. அதாவது ரோ டோட்டல் காலம் டோட்டல் ரெண்டுத்தையும் விட்டுட்டு மினிமம் வேல்யூ பார்த்தீங்கன்னா 37 வருது. நெக்ஸ்ட் இதில் மேக்ஸிமம் வேல்யூ பார்த்தீங்கன்னா 55 வருது. ஓகேவா? அப்போ அந்த 37லேருந்து 55க்குள்ள ஏதாவது ஒரு நம்பர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். எந்த நம்பராக இருந்தாலும் பரவாயில்ல, ஏதாவது ஒரு நம்பரை சூஸ் பண்ணிட்டு அப்போ இந்த டேட்டாஸ்லாம் அந்த நம்பரை அப்படியே சப்ராக்ட் பண்ணி வேல்யூ வந்து எடுத்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பார்த்தீங்கன்னா 50 எடுத்துக்கிறேன். கரெக்டாக 37லேருந்து 55லேருந்து நடுவில் எதுனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டேன். ஏதோ ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அதனால் நான் 50 எடுத்துக்கிறேன். நீங்கள் வேறு நம்பர் எடுத்து கூட போட்டு பார்க்கலாம். பட் எனக்கு ஃபைனல் ஆன்சர் சேமாக தான் இருக்கும் நமக்கு. சரி, இப்போ நான் வந்து 50 எடுத்துக்கிறேன். ஓகேவா? அப்போ இந்த 45லேருந்து 50 நாம சப்ட்ராக்ட் பண்ணணும். என்ன வரும்? 45 மைனஸ் 50 போட்டிங்கன்னா சப்ட்ராக்ட் பண்ணும்போது 5 வருமா? பெரிய நம்பரோட சைன் மைனஸ்ங்கிறதுனால -5 வரும். கரெக்டா? ஸோ அதுதான் எழுதியிருக்கிறோம் -5. இந்த மாதிரி எழுதிக்கலாம். மேலே வந்து என்ஜின் போட்டுருங்க, இங்கே வந்து டிட்டர்ஜென்ட் போட்டுருங்க. 3 என்ஜின்ங்கிறதுனால அதுக்கு நான் நேம் கொடுத்து இப்படி எடுத்துருக்கிறேன் ஷார்ட் ஃபார்மில் X1, X2, X3 அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் டிட்டர்ஜென்ட் வந்து மொத்தம் 4 டிட்டர்ஜென்ட்ஸ் இல்லையா, அதனால Y1, Y2, Y3, Y4 அப்படின்னு ரோ வைஸில் எடுத்திருக்கேன். இப்போ அதில் தான் இந்த 45லேருந்து 50 சப்ட்ராக்ட் பண்ணி -5 வந்துருது. அதை இங்கே எடுத்து எழுதியாச்சு. அடுத்தது 47லேருந்து 50 சப்ட்ராக்ட் பண்ணுங்க. என்ன வரும்? 47 - 50 போட்டிங்கன்னா -3 வருமா? ஸோ அதுதான் இங்கே வந்திருக்கு. அடுத்தது 48 - 50 என்ன வரும்? -2. நெக்ஸ்ட் 42 - 50 -8. அடுத்தது 43 - 50 -7. அப்புறம் 46 - 50 -4. ஸோ இதே மாதிரி எல்லா இடத்து போட்டாச்சு. அதே மாதிரி அடுத்தது என்ஜின் 3க்கும் என்ஜின் 3லையும் 51 - 50 போட்டிங்கன்னா 1 வரும். 52 - 50 போட்டிங்கன்னா 2 வரும். ஸோ இப்போ 1, 2 வந்துருச்சா? அதே மாதிரி தான் மற்ற 2 வேல்யூ. ஓகே, சப்ட்ராக்ட் பண்ணி எழுதியாச்சு. எழுதிட்டு ரோ வைஸ் டோட்டல், காலம் வைஸ் டோட்டல் ரெண்டுமே இப்போ இதுக்கு போடுங்க. என்ன வரும்? -5, -7 +1. இந்த மைனஸ் இந்த ரெண்டுமே வந்து மைனஸ்ல இருக்கிறதுனால அதாவது இந்த -5, -7 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த 1 வந்து சப்ட்ராக்ட் பண்ணி எழுதலாம். இல்லை இதெல்லாம் உங்களுக்கு போடுறது கஷ்டமாக இருக்குன்னா ஒன்றும் இல்லை, உங்களுக்கு வந்து கால்குலேட்டர் வந்து அலௌடு தான். அதனால் கால்குலேட்டரில் டேரெக்டாக யூஸ் பண்ணி போடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா -5, -7 அதுக்கப்புறம் +1 போட்டிங்கன்னா -11 வந்துருச்சு இல்லையா? ஸோ அதுதான் இங்கே எடுத்து எழுதியிருக்கோம் -11. நெக்ஸ்ட்டு -3 அப்புறம் ஒரு -4 அதுக்கப்புறம் ஒரு +2 போட்டிங்கன்னா -5. ஓகேவா? இதே மாதிரி ரோ வைஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி எழுதிக்கலாம். அடுத்தது காலம் வைஸ் பாருங்க. -5 -3 -2 அப்புறம் ஒரு -8 போட்டிங்கன்னா -18 வந்துருச்சு. ஓகேவா? அதே மாதிரி இந்த காலத்துக்கும் போட்டு இது எல்லாமே எடுத்து எழுதி வச்சுக்கணும். இதை எழுதுனதுக்கப்புறமா இது அப்படியே இதில் ஆட் பண்ணுங்க, இங்கே வந்து ஆட் பண்ணுங்க. -11 -5 +3 -22 என்ன வந்திருந்தது? -35 வந்துச்சா? அதே ஆன்சர் தான் நீங்கள் ரோ வைஸ் ஆட் பண்ணும் போதும் -18 -24 +7 போட்டாலும் உங்களுக்கு இதே -35 தான் வரும். ஓகேவா? இந்த -35 இருக்குல்ல, இது என்னன்னா
இப்போ இந்த இண்டிவிஜுவல் டேட்டாஸ் இருக்கு இல்லையா, அந்த அப்சர்வேஷன்ஸ் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி கிடைச்ச வேல்யூ தான் இந்த -35. ஓகேவா? அப்போ இது வந்து என்னன்னா டோட்டல் வேல்யூ ஆஃப் ஆல் த அப்சர்வேஷன்ஸ். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் காலம் என்ன பண்ணணும்னா x1 ஸ்கொயர், x2 ஸ்கொயர், அதுக்கப்புறம் x3 ஸ்கொயர். இல்லை x1 ஸ்கொயர் அப்படிங்கிறது என்னன்னா ஆல்ரெடி x1 இருக்குல்ல, இதை வந்து ஸ்கொயர் பண்ணி எழுதணும். இந்த -5 ஸ்கொயர் பண்ணி இங்கே எழுத போகிறோம். மைனஸ் ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ்ன்னு வந்துருமா, 5 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 25, அப்போ +25. அதே மாதிரி -3 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா +9, -2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா +4, -8 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா +64. நெக்ஸ்ட் x2 ஸ்கொயர் காலம். இதுக்கு இந்த x2 ஓட வேல்யூஸ் இருக்கு இல்லையா, இதை அப்படியே ஸ்கொயர் பண்ணி இங்கே எழுதணும். -7 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 49, -4 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 16, 0 ஸ்கொயர் பண்ணும்போது 0, -13 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 169. ஓகேவா? அதே மாதிரி x3 ஸ்கொயர், x3 காலம் இருக்குல்ல, இது அப்படியே ஸ்கொயர் பண்ணி இங்கே எழுதுங்க. லாஸ்ட்ல இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். அதாவது 25 + 9 + 4 + 64 போட்டிங்கன்னா 102 வரும். அதே மாதிரி 49 + 16 + 0 + 169 போட்டிங்கன்னா 234 வரும். இந்த மாதிரி. ஓகேவா? இந்த எல்லா வேல்யூஸும் ஆட் பண்ணி அங்கே எழுதணும். ஓகேவா? அடுத்து நாம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது கேபிட்டல் N. கேபிட்டல் N அப்படிங்கிறது என்னன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ். மொத்தம் நம்ம கிட்ட எத்தனை அப்சர்வேஷன்ஸ் இருந்துச்சு. ஏற்கனவே என்ன பார்த்துருந்தோம்னா டோட்டலாக 3 என்ஜின்ஸ் இருந்தது அண்ட் 4 டிடர்ஜென்ட்ஸ். இதை வச்சு நம்ம டாஸ்க் எத்தனை டாஸ்க் பண்ணியிருந்தாங்க, 12 டாஸ்க் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஞாபகம் இருக்குங்களா? அந்த 12 டாஸ்க் தான் என்னன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ். அதுக்கு நோட்டேஷன் கேபிட்டல் N அப்படி நம்ம எடுத்துக்க போறோம். ஓகே, ஸோ கேபிட்டல் N இஸ் ஈக்குவல் டு டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் ஈக்குவல் டு 12. அடுத்தது கேபிட்டல் T வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். இந்த கேபிட்டல் Tங்கிறது என்னன்னா இந்த அப்சர்வேஷன்ஸ் இருக்குல்ல, எல்லாத்தோட டோட்டல் வேல்யூ. இந்த அப்சர்வேஷன்ஸ் நம்ம கோடட் வேல்யூ இப்போ சேஞ்ச் பண்ணி வச்சிருக்கோம். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி கிடைச்ச வேல்யூஸ் என்ன வந்திருந்தது, -35 வந்துதா. இதுதான் வந்து கேபிட்டல் T. ஸோ அதான் எழுதியிருக்கோம். கேபிட்டல் T இஸ் ஈக்குவல் டு டோட்டல் வேல்யூ ஆஃப் ஆல் த அப்சர்வேஷன்ஸ், தட் இஸ் T இஸ் ஈக்குவல் டு -35. நெக்ஸ்ட் கரெக்ஷன் ஃபேக்டர், அதோட ஃபார்முலா T²/n. T வந்து -35, அதுக்கு ஸ்கொயர் போட்டுக்கணும், டிவைட் பை கேபிட்டல் N. இல்லை கேபிட்டல் N அப்படிங்கிறது 12. ஓகே, இப்போ இந்த -35 ஸ்கொயர் பண்ணணும். மைனஸ் ஸ்கொயர் பண்ணும்போது ப்ளஸ் தான் வரும். இப்போ 35 மட்டும் ஸ்கொயர் பண்ணால் போதும். 35 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 1225 வரும். ஸோ 1225 டிவைடட் பை 12 டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 102.08 அப்படின்னு கிடச்சிடும். நெக்ஸ்ட் நாம SST வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஏற்கனவே சொல்லியிருந்தா இல்லையா, SST உங்களுக்கு ப்ராப்ளம் வரும்போது கிளியராக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. SSTனா என்னன்னா நம்ம இந்த x1 x2 x3 காலம் எடுத்திருந்தோம்ல, இங்க இருக்க பாருங்க, x1 x2 x3 அப்படின்னு காலம் வந்து எடுத்திருந்தோம். கரெக்டா? அதுக்கப்புறம் x1 ஸ்கொயர் x2 ஸ்கொயர் x3 ஸ்கொயர் காலம் எடுத்திருந்தோம்ல. ஸோ இதை தான் நம்ம எடுத்துக்கணும். அது x1 ஸ்கொயருக்குல அதோட டோட்டல், அதுக்கப்புறம் x2 ஸ்கொயரோட டோட்டல், அதுக்கப்புறம் x3 ஸ்கொயரோட டோட்டல் என்ன வரும், x1 ஸ்கொயரோட டோட்டல் 102வா, x2 ஸ்கொயரோட டோட்டல் 234ஆ, அடுத்தது x3 ஸ்கொயரோட டோட்டல் 31ஆ. ஓகே, ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிட்டு -t²/n வந்து போடணும். ஓகேவா? அதாவது சிக்மா x1 ஸ்கொயருங்கிறது 102 பிளஸ் சிக்மா x2 ஸ்கொயருங்கிறது 234 பிளஸ் சிக்மா x3 ஸ்கொயருங்கிறது 31 -t²/n. இந்த t²/n இப்போ தான் ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கோம் 102.08. அதை எடுத்து இங்கே போட்டுக்கலாம். ஓகே, அகைன் கால்குலேட்டர் யூஸ் பண்ணுங்க. இந்த மூணுத்தையும் ஆட் பண்ணிட்டு அதுலேருந்து 102.08 சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 264.92 அப்படின்னு கிடைக்கும். இதுதான் வந்து SST ஓட வேல்யூ. நெக்ஸ்ட் SSCக்கு தான் ஃபார்முலா. அதாவது சிக்மா x1 ஸ்கொயர் பை n1 வரும். இங்க பிளஸ் சிக்மா x2 ஸ்கொயர் பை n2 பிளஸ் சிக்மா x3 ஸ்கொயர் டிவைட் பை n3 மைனஸ் t ஸ்கொயர் பை n வரும். இல்ல n1 அப்படிங்கிறது என்னன்னா டோட்டலா எத்தனை நமக்கு ரோ வைஸ் இருக்கு பாருங்க, 1 2 3 4 இருக்கா, அப்போ இங்க டிவைட் பை 4 வரும். அதே மாதிரி அடுத்ததும் 4, அதுக்கு அடுத்ததும் 4. ஓகேவா? ஸோ இது மாதிரி எழுதிக்கணும். அதுக்கப்புறம் சிக்மா x1 த ஹோல் ஸ்கொயர். இப்போ உங்களுக்கு டவுட் வரும், என்னன்னா நம்ம ஆல்ரெடி இந்த இதுதானே யூஸ் பண்ணியிருந்தோம். இது வந்து என்னன்னா இந்த 102 அப்படிங்கிறது சிக்மா x1 ஸ்கொயர். ஓகேவா? பட் இந்த -18 இருக்குல்ல, இது என்னன்னா சிக்மா x1. ஓகேவா? இது வந்து வெறும் சிக்மா x1 தான். இது வந்து சிக்மா x1 ஸ்கொயர். பட் நமக்கு என்ன வேணும், இப்போ சிக்மா x1 த ஹோல் ஸ்கொயர் வேணும். அப்போ அதுக்கு இந்த வேல்யூ எடுக்கக்கூடாது. அதாவது சிக்மா x1 த ஹோல் ஸ்கொயருக்கு 102 எடுக்கக்கூடாது. நாம எது எடுக்கணும், சிக்மா x1 ஓட வேல்யூ இருக்குல்ல -18, அதை நாம ஸ்கொயர் பண்ணி எழுதணும். புரியுதா?
அப்போ சிக்மா x1 த ஹோல் ஸ்கொயருக்கு சிக்மா x1ஓட வேல்யூ எடுத்துக்கிட்டு அதை நாம ஸ்கொயர் பண்ணி எழுதணும். புரியுதா? இதுவே சிக்மா x1 ஸ்கொயர்னு வச்சுக்கோங்களேன், அது பிராக்கெட் இல்லை, உள்ளுக்குள்ளேயே இருக்கு, சிக்மாக்குள்ளேயே அந்த ஸ்கொயர் வந்துச்சுன்னா அப்போ நாம இந்த வேல்யூ எடுக்கணும். புரியுதா? சரி, அப்போ இந்த சிக்மா x1 த ஹோல் ஸ்கொயருக்கு நம்ம என்ன எடுத்துக்கிறோம், -18 எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் ஸ்கொயர் போட்டுக்கோமா. அடுத்தது சிக்மா x2 த ஹோல் ஸ்கொயர், அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், -24 அதுக்கு ஹோல் ஸ்கொயர், அதுக்கப்புறம் +7 அதுக்கு ஹோல் ஸ்கொயர். ஸோ அதான் எழுதியிருக்கோம். -18 த ஹோல் ஸ்கொயர் பை 4 plus -24 the whole square by 4 plus 7 the whole square by 4 minus t square by n. t square by n இப்பதான் find out பண்ணியிருந்தோம் 102.08. அதை எடுத்து இங்க எழுதியாச்சு. நெக்ஸ்ட் -18 the whole square. ஓகேவா? அந்த மைனஸ் ஸ்கொயர் பண்ணீங்கன்னா பிளஸ் மாறிடும். 18 the whole square. 18 ஸ்கொயர் பண்ணா என்ன வரும்? 18 into 18 போடுறீங்க. ஸோ 324 வருது. அப்புறம் டிவைட் பை ஒரு 4. ஓகே, போட்டிங்கன்னா உங்களுக்கு 81 வருது. ஓகேவா? அடுத்தது அதே மாதிரி -24 த ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை 4. அதுக்காக மைனஸ் ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் தான் மாறும். இப்போ 24 ஸ்கொயர் பண்ணுறோம். போட்டிங்கன்னா உங்களுக்கு 576 வருதா? அதுக்கப்புறம் டிவைட் பை 4. சாரி, டிவைட் பை 4 போட்டிங்கன்னா 144 வருது. ஓகேவா? அதே மாதிரி தான் நெக்ஸ்ட்டும் 7 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 49 வரும். 49 டிவைட் பை 4 போட்டிங்கன்னா 12.25 வந்துடும். அதுக்கப்புறம் -102.08. ஓகேவா? இதை அப்படியே கால்குலேட்டரில் யூஸ் பண்ணி பண்ணீங்கன்னா உங்களுக்கு 135.17 வரும். ஸோ இதான் வந்து எஸ்எஸ்சியோட வேல்யூ. ஓகே, இதில் முக்கியமான ஒரு விஷயம் சொல்லிடுறேன். எஸ்எஸ்சி அப்படின்னு போடும்போது இந்த ரோ வைஸ் எத்தனை டிவிஷன்ஸ் இருந்து பார்த்தோம்? 4 டிவிஷன்ஸ் இருந்துச்சா? அதனால கீழே 4 போட்டிங்களா? இந்த எஸ்எஸ்ஆருக்கு பார்த்தீங்களா, இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும், காலம் வைஸ் பார்க்கணும். ஏன்னா இங்கே நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிடுவாங்க. சி இருக்கா காலம் வைஸ் பார்க்குறோம், ஆர் இருந்தால் ரோ வைஸ் பார்க்கணும், மாற்றி கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க. நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிடாதீங்க, மாற்றி பார்க்கணும். ஓகேவா? எஸ்எஸ்ஆர் அப்படின்னா இங்கே காலம் வைஸ் பார்க்கணும். காலம் வைஸ் எத்தனை டிவிஷன்ஸ் இருக்கு? டோட்டல் 3 டிவிஷன்ஸ் இருக்கா? அதனால இந்த ஃபார்முலாவில் டினாமினேட்டர் எல்லாமே 3 வரும். ஓகே, இப்போ சிக்மா y1 ஸ்கொயர் பை 3 plus sigma y2 square by 3 plus sigma y3 square by 3 plus sigma y4 square by 3 minus t square by n. சிக்மா y1 இல்ல சிக்மா y1 அப்படிங்கிறது எங்க இருக்கு? இதுதான் வந்து y1 ஓட வேல்யூ. இந்த அதாவது இந்த -5 -7 1 இதுதானே y1க்கு நேரா இருக்கு. கரெக்டா? இதை ஆட் பண்ணி கிடைச்சது தான் -11. அப்ப இதுதான் வந்து சிக்மா y1 அர்த்தம். ஓகேவா? அப்ப சிக்மா y1க்கு பதிலா -11 போட்டுட்டோம். மேல ஸ்கொயர் டிவைட் பை 3. அடுத்தது பிளஸ் சிக்மா y2 த ஹோல் ஸ்கொயர் பை 3. சிக்மா y2 இது எங்க இருக்கு? இங்க இருக்கு பாருங்க. இதான் y2. இதுக்கு நேரா இருக்க டோட்டல் இதுதான் -5. இப்போ -5 த ஹோல் ஸ்கொயர் பை 3. அதே மாதிரி சிக்மா y3க்கு 3 த ஹோல் ஸ்கொயர் பை 3. அதுக்கப்புறம் சிக்மா y4க்கு என்ன வரும்? -22. அப்போ -22 த ஹோல் ஸ்கொயர் பை 3 மைனஸ் டி ஸ்கொயர் பை n. டி ஸ்கொயர் பை என்னோட வேல்யூ 102.08. ஓகே, அதுக்கப்புறம் -11 த ஹோல் ஸ்கொயர். மைனஸ் ஸ்கொயர் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ப்ளஸ் தான் இல்லையா? ஸோ ப்ளஸ்லாம் வரப்போகுது. 11 போட்டிங்கன்னா அதாவது 11 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 121 வரும். அதுக்கப்புறம் டிவைட் பை 3. டிவைடட் பை 3 போட்டிங்கன்னா 40.33 வரும். ஸோ இந்த இடத்துல 40.33 ப்ளஸ் -5 த ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை 3. 5 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 25 வரும். மைனஸ் ஸ்கொயர் பண்ணும்போது ப்ளஸ்ன்னு மாறிடும். ஓகேவா? அப்போ 25/3 போட்டிங்கன்னா 8.33 வருது. அடுத்தது 3 ஸ்கொயர் பை 3. 3 ஸ்கொயர்னா 9. 9/3னா 3. அதுக்கப்புறம் பிளஸ் -22 த ஹோல் ஸ்கொயர் பை 3. 22 ஸ்கொயர் பண்ணிக்கலாம். 484 டிவைட் பை 3 போட்டிங்கன்னா என்ன வந்திருக்கு? 161.33. அதுக்கப்புறம் -102.08. இந்த ரெட் கலரில் எழுதிருக்கல அதை மட்டும் பாருங்க. எனக்கு இடம் பத்தலை, நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ரெட்டில் இருக்கிற மட்டும் பாருங்கள். என்ன வந்திருக்கு? 40.33. அதுக்கப்புறம் ப்ளஸ் 8.33 ப்ளஸ் 3 ப்ளஸ் 161.33. அதுக்கப்புறம் -102.08. ஓகே, ஃபைனலாக நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 110.91 வந்திருக்கு. என்னன்னா எஸ்எஸ்ஆரோட வேல்யூ. அடுத்தது எஸ்எஸ்இ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எஸ்எஸ்இயோட ஃபார்முலா SST மைனஸ் SSC மைனஸ் SSR. ஓகே,
ஏற்கனவே வந்து நம்ம எஸ்எஸ்டி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம் 264.92. இதை எடுத்து அங்கே அப்படியே எழுதிக்கலாம். மைனஸ் எஸ்எஸ்சி, எஸ்எஸ்சிக்கு 135.17 ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், அதை எடுத்து எழுதியாச்சு. அப்புறம் மைனஸ் எஸ்எஸ்ஆர், எஸ்எஸ்ஆரோட வேல்யூ 110.91. ஓகேவா? இதுக்கப்புறம் அகைன் கால்குலேட்டர் யூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எஸ்எஸ்சியோட வேல்யூ 18.84. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த நம்ம இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ண எல்லா டீட்டெயில்ஸும் எடுத்துகிட்டு இந்த அனோவா டேபிள் அப்படியே ஃபில் பண்ண போகிறோம். எஸ்எஸ்சி வந்து 135.17 இதை இங்கே ஃபில் பண்ணியாச்சு. அடுத்தது C-1, சிங்கிறது எத்தனை காலம் இருக்குது, டோட்டல் நம்மகிட்ட வந்து 3 காலம்ஸ் இருக்குது, அதாவது 3 என்ஜின்ஸ் இருந்தது கரெக்டாக. ஸோ அப்போது 3 காலம்ஸ், சிங்கிறது 3 -1 போட்டிங்கன்னா 2 வந்துடும். நெக்ஸ்ட்டு எம்எஸ்சி ஃபார்முலா என்ன, எஸ்எஸ்சி டிவைட் பை C-1 இல்லையா. எஸ்எஸ்சிக்கு வந்து 135.17 டிவைட் பை C-1 வந்து 2, ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 67.565 கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பிட்வீன் த ரோஸு, அதில் எஸ்எஸ்ஆர் ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கிறோம் 110.91. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா R-1, அதாவது டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் காலத்தில் R-1. ஆறுங்கிறது நம்பர் ஆஃப் ரோஸ், நம்மக்கிட்ட டோட்டல் எத்தனை டிடர்ஜென்ட்ஸ் இருந்தது ரோ வைஸில் 4 டிடர்ஜென்ட்ஸ் இருந்துச்சா. அப்போ ஆரோட வேல்யூ 4, ஸோ 4-1 போட்டிங்கன்னா 3 வந்துடும். அடுத்தது எம்எஸ்ஆரோட ஃபார்முலா என்ன, MSR equal to SSR divided by R-1. Okay, that is 110.91 divided by 3. Divide பண்ணிங்கன்னா 36.97 வந்துடும். அடுத்தது residual error அப்படின்னு சொல்லுவாங்க SSC. இந்த SSC ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கிறோம். SSC is equal to 18.84. அடுத்தது C-1 into R-1, அது போட்டிங்கன்னா 2 into 3 6 வரும். அடுத்தது MSC ஃபார்முலா என்னன்னா SSC divided by C-1 into R-1. அப்போ 18.83 டிவைட் பை 6, ஸோ டிவைட் பண்ணிங்கன்னா 3.14 கிடைக்கும். ஓகே, அடுத்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது கேபிட்டல் எஃபோட வேல்யூ, தட் இஸ் எஃப்சி அண்ட் எஃப்ஆர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். சரி, இப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது இந்த அதாவது எம்எஸ்சி அண்ட் எம்எஸ்சி இது ரெண்டுத்தையும் பார்க்குறோம். ஓகேவா, அந்த எம்எஸ்சி அதுக்கப்புறம் எம்எஸ்சி என்ன வந்துருந்தது 67.565 வந்துதா. எம்எஸ்சி வந்து 3.14. இதில் எது கிரேட்டர் வேல்யூ, எம்எஸ்சி தானே. அப்போது எஃப்சி ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது நியூமரேட்டரில் எம்எஸ்சி வரணும், டினாமினேட்டரில் எம்எஸ்இ வரணும். ஓகேவா, ஸோ அதுபடி போட்டிங்கன்னா 67.565 டிவைட் பை 3.14. ஸோ அது கால்குலேட்டர் யூஸ் பண்ணி டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 21.52 வரும். ஓகே, அடுத்தது எஃப்ஆருக்கு என்ன பண்ணணும், எம்எஸ்ஆர் அண்ட் எம்எஸ்சி இது ரெண்டுத்தையும் பார்க்கணும். இதில் எது வந்து கிரேட்டர் வேல்யூன்னு பாருங்கள். எம்எஸ்ஆரில் 36.97 இருக்குது, எம்எஸ்சியில் 3.14 இருக்குது. அப்போ இந்த எம்எஸ்ஆர் தானே கிரேட்டர் வேல்யூ. அப்போ நியூமரேட்டரில் எம்எஸ்ஆர் வரணும், டினாமினேட்டரில் எம்எஸ்இ வரணும். அப்போ 36.97 டிவைட் பை 3.14 கேல்குலேட்டர் யூஸ் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு 11.77 வரும். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து எஃப்ஆர் வேல்யூ. அப்போ இந்த எஃப்சி அண்ட் எஃப்ஆர் இருக்குல்ல, இது ரெண்டுமே வந்து என்னென்னா கேல்குலேட்டட் வேல்யூ. ஓகே, அப்போ நம்ம இதில் கேல்குலேட்டட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது டேபிள் வேல்யூ. இந்த டேபிள் வேல்யூக்கு எஃப்சிக்கு நம்ம எப்படி பார்க்கணுங்கிறத சொல்லிடுறேன். இந்த எஃப்சி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது நியூமரேட்டரில் எம்எஸ்சி இருந்துச்சா, அதோட கரெஸ்பாண்டிங் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம், அதாவது அதே ரோல இருக்கிற டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் என்ன இருக்கு பாருங்க, இங்கே தான் இருக்கு எம்எஸ்சி, இதே ரோல இருக்கிற டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் C-1 என்ன கிடைச்சிருந்தது, 2 கிடைச்சிருந்ததா. அப்போ இந்த டேபிளில் பார்க்கும்போது எஃப் ஆஃப் 2, அப்படின்னு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். புரியுதா, அதாவது எஃப்சி ஆஃப் 2, அதுக்கப்புறம் எம்எஸ்சி, டினாமினேட்டர் தான் எம்எஸ்சி எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இதுக்கு நேராக இருக்கிற டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் 6 இருக்கா. ஓகே, அப்போ நம்ம டேபிளில் 2,6 இப்படி எடுத்து பார்க்கணும். அதாவது எஃப்சி ஆஃப் 2,6 அதோட வேல்யூ பார்க்கணும். லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் பார்த்தீங்கன்னா 1%. ஏன்னா கொஸ்டின் என்ன கொடுத்துருந்தாங்க, 0.01 கொடுத்துருந்தாங்களா, ஞாபகம் இருக்கா. 0.01 என்ன அர்த்தம், 1%. ஓகே, அப்போ எஃப் டேபிளில் அது எஃப்சி ஆஃப் 2,6 அட் 1% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ்க்கு நம்ம பார்க்கணும்னு அர்த்தம். ஓகே, இப்போ இந்த டேபிளில் பாருங்கள், இப்போ இந்த ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள், இதுதான் வந்து எஃப் டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள். இதே மாதிரி தான் இருக்கும், அதாவது 2-3 டேபிள் இருக்கும். நீங்கள் தான் வந்து இது கரெக்டாக செக் பண்ணணும். எப்படின்னா அந்த மேலே ஆல்ஃபா இருக்குது, என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதில் வந்து ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 0.01 அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
ஓகேவா? ஒரு சில இதில் 1% கூட கொடுத்துருப்பாங்க. 0.01னாலும் 1%னாலும் ரெண்டுமே ஒன்று தான். ஓகேவா? இந்த டேபிள் தான் நம்ம எடுக்கணும். ஏன்னா இந்த ப்ராப்ளத்தில் லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் வந்து 0.01 அப்படின்னு கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. அதனால் இந்த டேபிள் தான் எடுக்கணும். ஓகேவா? சப்போஸ் கொஸ்டினில் வந்து 5% அப்படி இல்லைன்னா 0.05 அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா இதே மாதிரி ஆல்ஃபா 0.05 அப்படின்னா 5% எந்த டேபிளில் வருதோ ஸோ அந்த டேபிளை தான் நீங்கள் பார்க்கணும். ஓகேவா? அதனால் எல்லாம் ஒன்று அப்படின்னா இல்லை, ஏன்னா வேறு வேல்யூஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேவா? அதில் 1%னா இந்த டேபிள், 5%னா வேறு டேபிள். அதே மாதிரி 0.25க்கு கூட இருக்குது. 0.25னா 25% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ். ஓகேவா? அதனால் கொஸ்டினில் என்ன லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி டேபிள் தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். ஓகேவா? சரி, இப்போ இந்த டேபிளில் நம்ம என்ன பார்க்கணும்? எஃப்சி ஆஃப் 2,6 தானே. ஸோ அதுக்கு மேலே ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், மேலே பாருங்கள், இந்த டாப்பில் பாருங்கள், என்ன இருக்குது பாருங்கள், 1 2 3 4 இருக்கா, அதில் 2க்கு நேராக எடுக்கணும். அந்த 2 இருக்குல்ல அந்த காலம் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் இருக்குது பாருங்கள், 1 2 3 4 5 6 இந்த மாதிரி இருக்குல்ல, அதில் 6க்கு நேராக பாருங்கள். ஓகேவா? டாப்பில் 2க்கு நேராக, லெஃப்ட் சைடில் 6க்கு நேராக. இது ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகுது பாருங்கள், ஒரு செல்லில் இன்டர்செக்ட் ஆகுதா, அதில் இருக்க வேல்யூ என்ன இருக்குது பாருங்கள், 10.92 இருக்கா. அப்போ இதுதான் வந்து எஃப்சி ஆஃப் 2,6ஓட வேல்யூ. ஓகேவா? அப்போ இதோட டேபிள் வேல்யூ என்னது? 10.92. அதே மாதிரி அடுத்தது எஃப்ஆரும் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தோம்ல. எஃப்ஆர் எப்படி கிடச்சிருந்தது? எம்எஸ்ஆர் டிவைட் பை எம்எஸ்சின்னு போடும்போது தானே கிடச்சிது. இப்போ நியூமரேட்டரில் எம்எஸ்ஆர் இருக்குது, அதோட கரிஸ்பாண்டிங் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் 3 வந்திருக்கு. ஓகேவா? அப்போ எஃப்ஆர் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது 3, அப்படின்னு பார்க்க ஆரம்பிக்கணும். டினாமினேட்டரில் எம்எஸ்சி இருக்கா, அதோட டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் 6. ஓகே, அப்போ 3,6க்கு நம்ம பார்க்கணும்னு அர்த்தம். ஓகேவா? எஃப் டேபிளில் 3,6க்கு பார்க்கணும் அட் 1% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ். இதே எஃப் டேபிளில் மேலே டாப்பில் பாருங்கள், 3க்கு நேராக பாருங்கள். அதே மாதிரி லெஃப்ட் சைடில் இருக்க பாருங்கள், 1 2 3 இருக்கா, அதில் 6க்கு நேராக பாருங்கள். ஓகேவா? இந்த ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகிற ஒரு செல், அதில் இருக்க வேல்யூ என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 9.78 வருது. ஓகேவா? அப்போ இதுதான் வந்து எஃப்ஆர் 3,6ஓட டேபிள் வேல்யூ அட் 1% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ். நெக்ஸ்ட்டு இப்போ இந்த டேபிள் வேல்யூ அண்ட் கால்குலேட்டட் வேல்யூ ரெண்டுமே வந்து கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். கால்குலேட்டட் வேல்யூ எஃப்சி வந்து 21.52, பட் டேபிள் வேல்யூ பார்த்தீங்கன்னா 10.92. அப்போ இதில் எது அதிகம்? கால்குலேட்டட் வேல்யூ தானே அதிகமாக இருக்குது எஃப்சியில். கரெக்டாக? அதே மாதிரி அடுத்து எஃப்ஆரில் பார்க்குறோம். எஃப்ஆரில் பார்த்தீங்கன்னா கால்குலேட்டட் வேல்யூ வந்து 11.77, டேபிள் வேல்யூ பார்த்தீங்கன்னா 9.78. இதுலேயே நமக்கு நம்ம கால்குலேட் பண்ண வேல்யூ தான் அதிகமாக இருக்குது டேபிள் வேல்யூவை விட. கரெக்டுங்களா? ஸோ அதாங்க ரிசல்ட் எழுதியிருக்கோம். The calculated value of f is greater than the table value of f at 1% level. சரி, அப்போ கால்குலேட்டட் வேல்யூ அதிகமாக இருக்குன்னா என்ன அர்த்தம்? நாம H0 ரிஜெக்ட் பண்ணணும்னு அர்த்தம். ஓகேவா? எப்பவுமே டேபிள் வேல்யூ தான் அதிகமாக இருக்கணும். டேபிள் வேல்யூ அதிகமாக இருந்தால் தான் நம்ம அக்செப்ட் பண்ண முடியும். ஓகேவா? H0 அக்செப்ட் பண்ண முடியும். அப்படி இல்லாமல் கால்குலேட்டட் வேல்யூ அதிகமாக வந்துச்சுன்னா நம்ம H0 ரிஜெக்ட் தான் பண்ணணும், அக்செப்ட் பண்ணக்கூடாது. ஓகே, அப்போ இந்த ப்ராப்ளத்தில் நம்ம H0 வந்து ரிஜெக்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ தேர்ஃபோர் H0 இஸ் ரிஜெக்டட். அப்போ H0 ரிஜெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஞாபகம் இருக்குங்களா? H0 நம்ம என்ன எடுத்திருந்தோம்? பொதுவாக H0ங்கிறது எப்படி இருக்கும் நான் சொல்லியிருந்தேன். தேர் இஸ் நோ சிக்னிஃபிகன்ட் டிஃபரன்ஸ் பிட்வீன் த ட்ரீட்மெண்ட்ஸ். அப்படிதானே இருக்கும். நம்மளோட ப்ராப்ளத்துக்கு ஏற்ற மாதிரி அதை நம்ம எப்படி எழுதிருந்தோம்? தேர் இஸ் நோ சிக்னிஃபிகன்ட் டிஃபரன்ஸ் பிட்வீன் த என்ஜின்ஸ் அண்ட் பிட்வீன் த டிடர்ஜென்ட்ஸ். இதுதானே H0. இந்த H0 ரிஜெக்ட் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? இது வந்து கரெக்டாக இல்லை, ரிஜெக்ட் பண்ணிடுங்கன்ட்டாங்க. அப்போ என்ன அர்த்தம்? H1 தான் அக்செப்ட் பண்ணணும்னு அர்த்தம். H1 என்ன சொல்லுது? There is a significant difference between the engines and between the detergents. ஓகேவா? அப்போ இதான் வந்து ரிசல்ட். அதான் எழுதியிருக்கோம். Hence, there is significant difference between the engines or between the detergents with regard to cleaners. ஓகே, ஸோ அவ்வளோதான். இதான் அந்த ரிசல்ட்டு. இந்த ப்ராப்ளத்துக்கு நாம ரிசல்ட் எழுதியாச்சு. அவ்வளோதான், இந்த ப்ராப்ளம் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வேறு ஒரு இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கில் நெக்ஸ்ட் வீடியோவில் நாம் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.